வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி வெற்றி நடை போடுகிறது தமிழ்நாடு. முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். வேகமா தெளிவா வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். இந்த அரசு தொழில் நிறுவனங்கள் மற்றும் மக்களுடன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக பார்ட்னர்ஷிப்பாக அமைச்சிருக்கிறோம். $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு வேகமா நடைபோடுது. தொழில்துறையில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்திற்கான பலன்களை கருத்தில் கொண்டே நிறுவனங்களை தேர்வு செய்து வருவதாகவும் கோவை முதலீட்டாளர் மாநாட்டில் பேச்சு. ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் 34 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. தூத்துக்குடி, ஒசூரை தொடர்ந்து கோவையில் முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா 11,40,731 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 34 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செஞ்சிருக்கிறோம். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு சிலர் விமர்சிப்பதாகவும் முதலீட்டாளர் மாநாட்டில் பேச்சு. ஈரோடு சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாவட்ட எல்லையில் திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்பு அளித்தனர். பள்ளி கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை இன்று வாசிக்க வேண்டும். மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதே அரசின் தலையாய நோக்கம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மேகதாது அணையை கட்டுவதற்காக கர்நாடகாவுடன் இணைந்து கூட்டு சதியில் ஈடுபடுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தின் சுயமரியாதையையும் உரிமையையும் காங்கிரஸ் கட்சியிடம் அடகு வைத்தது முதலமைச்சர் தானே என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் மழையில் நனையவிட்ட முதலமைச்சர் விவசாயிகளின் துரோகி இல்லையா? நெல் ஈரப்பத விவகாரத்தில் 39 எம்பிகளை வைத்துக் கொண்டு டெல்லி சென்று வலியுறுத்தாதது ஏன் என்றும் இபிஎஸ் கேள்வி. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கு தகுதியான வேட்பாளர்களை பரிந்துரை செய்யுங்கள். தேர்தல் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல்.
50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இயக்கத்திற்காக உழைத்த தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு அதிமுகவிலிருந்து நீக்கம். இந்த மனவேதனை உங்களை போன்றோருக்கு நன்றாக தெரியும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள். இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். யாருக்கு மேலே எந்த கருத்தும் இப்போது சொல்வது. 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள். இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். யாருக்கு மேலே எந்த கருத்தும் இப்போது சொல்வது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்னரும் அதிமுக கொடி கட்டிய காரில் பயணித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவேகாவில் இணைய உள்ளீர்களா என கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார். செங்கோட்டையை பிடித்தது போல ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதுதான் இலக்கு. செங்கோட்டையன் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பது எங்கள் வேலை அல்ல. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவேகாவில் இணைகிறாரா என்ற கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதில். செங்கோட்டையனை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் செங்கோட்டையில் பிடித்ததை ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோமே தவிர செங்கோட்டையன் என்ன செய்கிறாருன்னு பார்க்கறது என் வேலை இல்லை. அதனால் செங்கோட்டையை பிடித்த நாங்கள் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்போமே தவிர அண்ணன் செங்கோட்டையன் என்ன செய்கிறார் என்று பார்ப்பது எங்கள் வேலை இல்லை. அவரவர் விருப்பம் என்று நான் தெரிவிக்கிறேன். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் வழக்கம் அல்ல. தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி அமையும். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதில். தரேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். அப்படி வழங்கும் பட்சத்தில் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா மேடம்? இல்லை, அதுதான் நான் இன்றைக்கி சொல்ல முடியாது. என்ன ஏற்கனவே அங்கே இருந்தோம், அவங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தது தான். அது 25 வரும்னு நினச்சோம், அது 26ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெறும் ராஜ்யசபா இல்லை, அதுதான் நான் இன்றைக்கி சொல்ல முடியாது. என்ன ஏற்கனவே அங்கே இருந்தோம், அவங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தது தான். அது 25 வரும்னு நினச்சோம், அது 26ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது. உறுதியாக நான் சொல்கிறேன். அதனால் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும். அதனால் தமிழக அரசு மீது அவதூறு பரப்புவதற்காகவே அனுப்பப்பட்டவர் ஆளுநர் RN ரவி. கமலாலயத்தில் செல்ல வேண்டியவர் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி சரமாரி விமர்சனம். ராமதாசுடன் அன்புமணி இணைந்து செயல்பட தயாராக இருந்தால் எனது MLA பதவியை ராஜினாமா செய்ய தயார். பாமக கௌரவ தலைவர் GK மணி அறிவிப்பு. அரசியலிருந்து விலக வேண்டியதில்லை. GK மணி அருள் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணால் போதுன்னு சொன்னாங்க. இப்போவும் சொல்கிறேன், ஐயா சொல்கிறது கேட்டு ஐயா உங்கள் கூட செயல்படுறேன்னு சொல்லி வந்தால் நல்லது நடக்குது. நான் GK மணி நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒற்றுமை தான் முக்கியம், நன்மை தான் முக்கியம். அதுக்காக நாங்கள் ராஜினாமா பண்ணதில் தப்பே இல்லை. தென்மேற்கு வங்க கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும். இது மேலும் வலுவடைந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
மலாக்கா ஜலசந்தியில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் வாய்ப்பு இல்லை. இன்று அல்லது நாளை புயலாகும் என கூறியிருந்த நிலையில் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தகவல். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகையில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. திருவாரூர், தஞ்சாவூர், நாகை மாவட்டங்களுக்கு வரும் 28ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வரும் 29ஆம் தேதி ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் விளைநிலங்களை சூழ்ந்த வெள்ளம். சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவிலான தாளட்டை நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் கவலையில் ஆழ்ந்த விவசாயிகள். கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை நீட்டிப்பு. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பும் சுற்றுலா பயணிகள். சென்னை போரூர் சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்ட விவகாரம். விடுதலை உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு திட்டம். பல்லாவரம் அருகே திருமண மண்டபத்தில் வைத்து மணமகனுக்கு அடி உதை. பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வைத்தது கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் ஆக்ரோஷம். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலைக்கு சென்னை சென்ட்ரல், தாம்பரம், நெல்லை, விழுப்புரத்தில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கம். சிறப்பு ரயில்களில் முன்பதிவு வசதி கொண்ட ரயில்களுக்கு முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடக்கம். சென்னை வேளாங்கண்ணி இடையே நவம்பர் 30ஆம் தேதி சிறப்பு ரயில்கள் இயக்கம். நாகை கந்தூரி விழாவை ஒட்டி தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அருணாச்சல பிரதேசம் சீனாவின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. இந்தியாவை சீண்டும் சீனா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரும் ஏப்ரல் மாதம் சீனா பயணம். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல். வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தல். மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் பேரணி.
முதலமைச்சர் மாற்றம் குறித்து பகிரங்கமாக பொதுவெளியில் விவாதிக்க விரும்பவில்லை. இந்த விவகாரம் எங்களில் ஒரு சிலருக்கு இடையிலான ரகசிய ஒப்பந்தம் எனவும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பேட்டி. தொடர் மழை காரணமாக 140 அடியை எட்டியது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம். இடுக்கி மாவட்ட மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. டெஸ்ட் கிரிக்கெட்டின் வரலாற்றில் 2வது முறையாக சொந்த மண்ணில் 500 ரன்கள் இலக்கை எதிர்கொள்கிறது இந்திய அணி. கவுஹாத்தி டெஸ்ட் போட்டியை டிரா ஆக்கி படுதோல்வியில் இருந்து இந்திய அணி தப்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. (2026) ICC உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி நடைபெறும் மைதானங்களின் பட்டியல் வெளியீடு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் T20 உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. போட்டி இலங்கை கொழும்பு மைதானத்தில் நடைபெறுகிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான விளம்பர தூதராக இந்திய வீரர் ரோஹித் சர்மா நியமனம். 2024 T20 உலகக்கோப்பையை இந்தியாவுக்கு வென்று கொடுத்த ரோஹித் சர்மாவுக்கு ICC அங்கீகாரம். உலகக்கோப்பை கபடி போட்டியில் 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய இந்திய மகளிர் அணிக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு. மலர் தூவியும் பூங்கொத்து கொடுத்தும் வீராங்கனைகளுக்கு வாழ்த்து.